நமஸ்காரம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சிம்ம ராசி அப்படின்னாலே விடாமுயற்சி, எது அவங்க நினைக்கிறாங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சிம்மராசி. அந்த ஸ்ட்ரென்த்து தாங்க உங்களுடைய பலமே. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் சிம்மம்னா யார்? சூரியன். அந்த சூரியன் ஆட்சி பெற்று பிரமாதமாக இருக்கிறார் இல்லையா? ஸோ பல விஷயங்கள் நீங்கள் இப்போது ஜெயிக்க போகிறீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம இன் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10ஆம் வீட்டில் தான் குரு இருக்கார். குருன்னா என்னங்க? பல ஐடியாஸ் வழிகாட்டுபவர். அவர் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இந்த 16ஆம் தேதிக்குள்ளே 90% ஆட்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா திருப்தியாக கிடைக்கும். பொதுவாகவே சிம்மராசி திருப்தி படுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வேலை கிடைக்கக்கூடியவங்க கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே கன்ஃபியூஷன்னு வச்சுக்கோங்களேன். அதான் வேலை கிடைச்சிடுச்சு, ஆனால் பைக் வேணும்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே புரியல. அந்த பைக்கை வாங்கினா லோன் வாங்கணும், இந்த ஜாப் கிடைக்கலன்னா அதாவது போய் திருப்தி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரே கலக்கமாக இருக்கும் இல்லையா? அந்த கலக்கம்ன்றது வேண்டவே வேண்டாம். அந்த ஜாபுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் நினச்சதை விட திருப்தியாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அப்போ அந்த ஜாபை எடுத்துக்கணுமா வேண்டாமா? எஸ், நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் 16ஆம் தேதிக்குள்ளே அந்த மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்களேன், ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி குருன்னா என்ன அப்படின்னா பணம் வர்றது மட்டும் இல்லை, ஒரு சேமிப்பு, ஒரு அனுபவிக்கிற யோகம் அப்படின்னு சொல்கிறதே அந்த குரு தான். ஸோ இப்போ அந்த பணம் வர்றது திருப்தியாக வரும். மேபி நிறைய பேர் நினைக்கலாம் இன்னும் ஜாஸ்தியாக நமக்கு சேல்ரி வரணுமே, ஆனால் இப்போ சேல்ரி கம்மியாக தானே வருது அப்படின்னு. ஆனால் இங்கே செலவுகள் இல்லாமல் இருக்கும், திருப்தியான ஒரு இடமா இருக்கும், உங்களுடைய டேலண்ட்டை காமிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாப்ல இருந்ததுனால நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடியதாக இருக்கும். அதனால சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு நழுவ விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு சிந்தனையில் விட்டுடாதீங்க, அப்புறம் வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கும். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நம்ம இப்போ பார்க்குறது பொது பலன்தான். ஆனால் மேஜராக கண்ட்ரோல் பண்ணுறது எது? சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய விரயஸ்தானத்தில், பிறகு உங்களோட இருக்கார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ அந்த புதன் அப்படின்றவர் தான் பிளானர், ஆர்கனைசர், கம்யூனிகேட்டர் அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல நிறைய ஓவர் பிளானிங் இஸ் நாட் குட் இல்லைங்களா? எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன், அங்கே கண்டிப்பாக ஒரு 20% நெகட்டிவாவது இருக்கும். அதுதான் பெஸ்ட் பிளான். 100 out of 100% நோ பிளான்ஸ் ஆர் ரைட். அப்படின் போது அந்த கன்ஃபியூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் இப்போ கரெக்டான ஒருத்தர்னால கைட் பட்டு அந்த கைடன்ஸினால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா இப்போ 7ல் சனி பகவான் இருந்தும் அவர் வக்ர நிலையில் இருக்கார். அப்போ அவர் நெகட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்ல இல்லை. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, பாசிட்டிவ் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா விடாமுயற்சியில், ஏன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெறுறார். அப்போது அந்த ஒரு பாயிண்ட்டு உங்கள் முயற்சிகள் ஜாலியாக போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இப்போ இருக்கீங்க. ஆனால் இப்போ ஒரு டவுட்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த டவுட்லேருந்து வெளியில் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ இப்போ பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். பயம்ன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் உள்ளது உள்ளபடி நீங்கள் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் இந்த ஒரு விஷயத்தை நான் பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த 2ஆம் வீட்டில் கேது இருக்கு இல்லைங்களா? அந்த கேது உங்களை குழப்பிரும், உடைச்சு போட்டுரும், சுருக்கிரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சூரியன்னா யாரு? உங்களுடைய தந்தை. குருன்னா யாரு? இந்த நாலேஜ் உள்ள
பலர். ஸோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தென் முடிவெடுக்கும் போது கிளியர் கட்டாக ஓகே இது நெகட்டிவ், இதை விட்டுடலாம், பாசிட்டிவாக பிஸ்னஸை அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியலி சூப்பர் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கும். நீங்கள் கடன் கட்டிட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கக்னைஸ் ஆகிடுவீங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் அந்த பிஸ்னஸில் ஒரு திருப்தி இல்லையே, ஒரு தனித்துவம் இல்லையே, என்னமோ நடக்குதுப்பா, டெய்லி ரொட்டீனுக்கு ஓகே, ஆனால் நான் நினைச்ச லெவலுக்கு growth இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த சிம்மராசி சிம்ம லக்ன மக்கள் இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப சூப்பரான பீரியட். தனித்துவமாக ஜெயிக்கக்கூடியது. பொதுவாகவே சிம்மராசிக்கு தனித்துவம், ஒரு லீடர்ஷிப், அப்ளாஸ் அப்படின்றதெல்லாம் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிற்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி பண்ணணும், நல்லாவே யூஸ் பண்ணிக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ குடும்ப சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா 4 கிரகங்கள் உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்க போகுது. அப்போ பல விஷயங்கள் டிப்ரெஷனாக இருக்கும், பல விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும். ஜஸ்ட் டோன்ட் டேக் இட் டு யோர் மைண்டுங்க. குரு வந்து நல்லா இருக்கார். அண்ட் மேலும் உங்களுடைய 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்படி இருக்கும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டான டாக்டர் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கார், நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடுது அப்படின்னா ஏன் பயப்படுவீங்க? அந்த மாதிரி தான் இந்த மாதம் முழுக்க உங்களை பல ரூபத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்புல கிரக அமைப்புகள் இருக்கு. அந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கும் போது, நீச்சம்னா என்ன, பவர் இழந்து, அப்ப சுக்கிரன்னா ஜாலி, அந்த ஜாலின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப நிறைய வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. தேடி தேடி கவலைப்படுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேடி தேடி கூப்பிட்டு கவலைப்படக்கூடிய ஒரு நிலை. அப்போ உங்க மனசை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, எதையுமே ஜாலியா எடுத்துக்கோங்க, எதையும் பிரேக் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 11ஆம் வீட்டில் செவ்வாய் இல்லையா, அப்ப லாபஸ்தானத்துல செவ்வாயே வரும்போது எதை நீங்க ஆரம்பிச்சாலும் அந்த செவ்வாய் அந்த வாரை வின் பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். 4ஆம் வீட்டு அதிபதி தான் செவ்வாய். அந்த 4ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தாய் வழி அனுகூலம், தந்தை வழி அனுகூலம், வேற என்னங்க வேணும்? தாய் தந்தை குரு இத்தனை பேரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இப்போ நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சிகள் சூப்பராக உங்களுக்கு வழி நடத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்கன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது நான் சொல்கிறது உங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயம், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயம், சொத்து சம்பந்தமான விஷயம், ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு வாட் எவர் நீங்கள் சொன்னாலும் இட் இஸ் இன் த குட் பாயிண்ட் தான். பட் ஒன் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர், என்னன்னா 2ல் கேது இருக்கு, 8ல் ராகு இருக்கு. ஸோ இது தடை தாமதத்துடன் தான் நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுய ஜாதகத்தில் ராகு கேது சம்பந்தமா பிரச்சனை இருந்ததுன்னா அந்த தடை தாமதம் ஸ்கொயர்டாவோ கியூபாவோ போகும் அப்படின்றதான். பட் என் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி ரியலி குட். யாருக்கெல்லாம் ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அதுவுமே டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அது கரெக்டான வழி டிலேவாக இருக்குமே ஒழிய பட் ஃபைனல் ரிசல்ட் நல்லா இருக்கும். சரி, ஆரோக்கியத்தில் எது எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா ஹீட் சம்மந்தமான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. கால், பாதம், டைஜஷன், அலர்ஜி, டாக்ஸின்ஸ், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், லேடிஸாக இருந்தீங்கன்னா யூட்ரஸ், அதே மாதிரி யூடிஐ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இதிலெல்லாம் இருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் கேளுங்க, சொல்லுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. 2ல் கேது இருக்கிறதுனால வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் நிறையவே விநாயகரோட ஒன்றணும். விநாயகருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் நிறைய உங்களுக்கு ஸ்மெல் எனர்ஜியில் உங்களுக்கு உள்ளே போகணும். அதை அப்படியே மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கு. அப்ப அந்த குடும்பஸ்தானத்துல கேது இருக்கும்போது புதுமண தம்பதிகள் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். என்கேஜ்மெண்ட் டு மேரேஜ் அப்படின்ற விஷயத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பலரோட கலந்து, அந்த பலரோடன்னு சொல்லும் போது 4 கிரகங்கள் உங்க குடும்பத்துல, அப்ப 4 ஐடியாஸ் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எதை எடுத்துக்கணும்,
எதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நிதானம், பொறுமைன்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா செவ்வாய் அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு ஜெயிக்க வழிவகுத்துருவார். ஸோ இப்படிப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பதவியிலும் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக பலன் எல்லாரும் பெற மாதிரி நீங்களும் பெற்று பல விஷயங்கள் ஜெயிச்சு சந்தோஷமாக இருப்பீங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பொது பலன் மட்டுமே. நீங்கள் உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.